நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்தே லைட்டாக வந்து மழை தூறிட்டு தான் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் 4-5க்கு பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்துச்சு. முந்தின நாள் மார்க்கெட்லேருந்து வரும்போதே சரி சாட்டர்டே சண்டேஸில் எப்பாவது வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்று கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சா, சரி இன்றைக்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்லைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து வாழைக்காய் வெட்டுறதுக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் தான் வந்து கிளாஸ் கழுவிட்டு இருக்கும்போது அது ஸ்லிப்பாகி உடஞ்சி கையில் வந்து காயம் ஆயிடுச்சு. இதுவும் மறுபடியும் வந்து காயமாயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் வந்து கட் பண்ணேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அந்த வாழைக்காய் ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தின்னாக வந்துருந்துச்சு. அன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் 1 கப் அளவுக்கு அந்த மாவு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஏன்னா மாவுலேயே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வந்து தண்ணி மாதிரி வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே வந்து எண்ணெயும் வந்து காய வச்சுட்டு சரி நவீனுக்கு அப்படியே வந்து டீயும் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் 1 டம்ளர் வச்சு காய வச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த சைடு ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ பஜ்ஜி டீ ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நவீன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, சரின்னு ஹாலுக்கு கூப்பிட்டு 2 பேரும் அப்படியே வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து நவீனுக்கு ஒர்க் டைமும் வந்து முடிஞ்சிச்சு. சரி ஃப்ரைடே அப்படிங்காட்டி கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம். தாரிகா வந்து பாட்டு போடுங்க, நான் வந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு மேடம் வந்து கொஞ்ச நேரம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. தீ பிடிக்க